இந்தியா முழுக்கும் ஏகப்பட்ட நதிகள் இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது எல்லாருக்குமே, அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகள்ல அதிக அளவுல நதிகள் ஓடக்கூடிய நாடாக பார்க்கப்படக்கூடிய நாடு நம்முடைய இந்திய நாடு. அதுலயும் வற்றாத பல நதிகள் இருக்கக்கூடிய நாடு நம்ம இந்திய நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய நம்ம இந்திய நாட்டுல தங்கம் வழிந்தோடும் ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு. ஸோ அந்த ஆத்துல பாத்தீங்கன்னா தங்கம் வந்து அளவுக்கு அதிகமா வருது அப்படின்றதா பார்க்கப்படுது. இதனாலதான் அந்த ஆத்துக்கு தங்கம் வழிந்தோடும் ஆறு அப்படின்னு வந்து பெயர் சூட்டியிருக்காங்க. ஸோ அந்த தங்கம் வழிந்தோட ஆறை பத்தின முழு தகவலை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி எப்போதும் போல நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் உங்க சார்பாக நடப்படும் அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்ப நம்ம நேரடியா போயிட்டு தங்கம் வழிந்தோடும் ஆறு எங்க இருக்கு, அங்க எங்க இருந்து தங்கம் வருது, எப்படி அங்க இருக்கக்கூடிய தங்கத்தை மக்கள் எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த விளக்கமாவும் விரிவாகவும் பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம ஆறுக்கே நேரடியா போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த தங்கம் வழிந்தோடும் ஆறு இந்தியாவில் உள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு இருக்கு. ஜார்க்கண்ட்ல உருவாகி ஒடிசா வழியா தான் இந்த ஆறு வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி போகுது. கிட்டத்தட்ட 144 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறோட டிராவல் பயணமா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்று வரைக்கும் தங்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. இது ஒரு மர்மமாகவே பார்க்கப்படுது. அதாவது இப்ப வரைக்கும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. சோ என்ன விஷயம் நடக்குது, எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதுல தங்கம் வருது அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். பல அதிசயங்களும் தீர்க்கப்படாத பல மர்மங்களும் நிறைந்த நாடு அப்படின்னு சொன்னா அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல, மிகவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்திய நாடு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மர்மங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய பல நாடுகள்ல நம்ம இந்திய நாடும் ஒரு நாடா பார்க்கப்படுது. இப்படி இருக்கக்கூடிய நம்ம இந்திய நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துல, அதாவது நம்ம ஜார்க்கண்ட் மாநிலத்துல கிட்டத்தட்ட 474 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு ஆறு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வர்ணரேகா ஆறு. இந்த ஆறோட பேரு ஸ்வர்ணரேகா. இந்த ஸ்வர்ணம் அப்படின்னு சொன்னாலே தங்கம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த ஆறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்க ஆறு அப்படின்னு அந்த காலத்திலே அது முத பேர் வைக்கும் போதே அதுக்கு இப்படிதான் ஒரு பெயரை சூட்டியிருக்காங்க. அந்த பெயர் சூட்டின விதத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்துல அளவுக்கு அதிகமான தங்கம் வந்து வந்துகிட்டு இருக்குதா பார்க்கப்படுது. சோ ஜார்க்கண்ட் மாநிலத்துல ராஞ்சியில வந்து இந்த ஆறு உருவாகி ஒடிசா வழியாக வந்து பாத்தீங்கன்னா நான் முன்ன சொன்னது போலவே 474 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த நதி வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு. ஆனா இந்த நதியோட டிராவல்ல அந்த தண்ணியில தங்கமும் சேர்ந்து டிராவல் பண்றதா பார்க்கப்படுது. இதை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் தொன்று தொட்டு இந்த பணியை வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. என்ன பணின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆத்துல தங்கத்தை கலெக்ட் பண்றது தான் அவங்களுடைய முதன்மையான பணி. சோ இந்த ஆறு வந்து பாத்தீங்கன்னா ராஞ்சி, மேற்கு வங்கம், ஒடிசா, சோ இது வழியா டிராவல் பண்ணும்போது அந்த நதியோரம் கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வாதாரமாக இந்த ஆறு வந்து இருக்குதுன்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்துல வந்து தங்க துகள்கள் வந்து இந்த நீரோட கலந்து வர்றதா பார்க்கப்படுது. இதனால அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஆற்றம் கரையோரம் இருக்கக்கூடிய பல கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா காலையில சூரிய உதயம் ஆகுது இல்லைங்களா, அப்பவே அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த தங்கம் தேடுற அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலியமா தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா எவ்வளவு அளவு இவங்களுக்கு தங்கம் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் முழுவதும் ஒரு தனிப்பட்ட நபர் வந்து தங்கத்தை அந்த தண்ணியில தேடுறாருன்னு சொன்னா, அதாவது ஒரு ஜல்லடை வச்சு அவங்க ஜலிச்சு எடுக்கிறாங்க. அப்படி ஜலிச்சு எடுக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தங்கம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரிசியிலும் பாதியான அளவு, இல்ல ஒரு நம்ம வீட்டுல பருப்பு வகையெல்லாம் பயன்படுத்துவோம், அந்த பருப்புலயும் பாதி அளவு தான் வந்து அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதோட அளவு, அதோட மதிப்பு எவ்வளவா இருக்கும் அங்க லோக்கல் இருக்கக்கூடிய தங்க வியாபாரிகள் கிட்ட தான் இதை அவங்க சேல்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணக்கூடிய அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பீஸுக்கு 100ல இருந்து 200, 300, 400 ரூபாய் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காசு கிடைக்குது. சோ ஒரு நாளைக்கு ஒரு 2 பீஸ் இல்ல 3 பீஸ் அவங்களுக்கு கிடைச்சா போதும் ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு. சோ அந்த அவங்களுக்கு வந்து போதுமான அந்த வருமானமா பார்க்கப்படுது. சோ குடும்பமா இவங்க போய் செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு குடும்பத்துல ஒரு 10 பேர் இருக்காங்க சொன்னா 10 பேர்ல ஒரு 5 பேருக்கு கிடைச்சா கூட போதும் இவங்களுக்கு அன்றைய பொழுதுக்கான வருமானம் கிடைத்து விடுதா பார்க்கப்படுது. சோ இப்படி தங்கம் வழிந்தோடக்கூடிய இந்த ஆறு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது, இந்த ஆத்துல இவ்வளவு தங்கம் வந்துகிட்டே இருக்க, சோ இது எங்க இருந்து வருது, இது மக்களுக்கு கிடைக்குதுன்றாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் அதுல எந்த விதமான மாற்று கருத்துல உண்மையான சம்பவம் தான். இன்று வரைக்கும், அதாவது இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது கூட அங்க யாரோ ஒரு நபர் தங்கத்தை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க.
தங்க துகள், அதாவது ரொம்ப சின்ன சைஸ் தான் கிடைக்குது. சோ அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, இது எப்படி வருது அப்படின்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, மத்திய அரசாங்கமும் இணைந்து, அதாவது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய மாநில அரசாங்கமும் இணைந்து இது எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் எங்க இருந்து வருது அப்படின்ற ஆராய்ச்சியில இறங்கும் போது பாத்தீங்கன்னா, அவங்க அந்த நதி ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து முடிகிற இடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க தேடி பாக்குறாங்க. ஆனா எந்த விதமான ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, தகவல் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை தகவல் வந்து அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இது எங்கேயோ இருந்து தங்கம் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து கரைஞ்சி அந்த தங்க துகள் வந்து மலையின் வழியா டிராவல் பண்ணி வர இந்த ஆத்துல வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. ஆனா முக்கியமான விஷயமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு, இங்க இருந்தா தங்கம் வந்து இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இன்று வரைக்கும் வந்து இது கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா மழை காலத்தை தவிர்த்து, அதாவது மழை காலத்துல அளவுக்கு அதிகமான தண்ணி வரும். சோ இவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, தங்கத்தை கலெக்ட் பண்ணி எடுக்க முடியாது. சோ மழை காலத்தை தவிர்த்து மற்ற எல்லா நேரத்திலும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த நதியோரம் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமாக பார்க்கப்படுறது இந்த ஒரு வேலையா தான் பார்க்கப்படுது. ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சு அவங்க வந்து நம்ம பண்றதை விட நாம போய் கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டா கண்டிப்பா நமக்கு ஒரு அரிசி பாதி அளவு தங்கம் கிடைக்கும். ஸோ இது மூலியமா நம்ம வீட்டுக்கு வருமானமும் கிடைக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. இதுல அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படிலாம் பண்றாங்க. விடுவோமா? தங்கம் வந்து தண்ணியில கிடையாது, நம்ம விட்டுருவோமா? விட மாட்டோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இது அவங்க என்னதான் கவர்மெண்ட் என்னதான் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் பண்ணாலும் ஆறு பெருசு, அதனால அது காவலுக்கு ஆளும் நிறுத்த முடியாது. சோ ஃப்ரீயா வர தங்கத்தை யார் எடுத்தா என்ன? சோ ஆனா அரசு வந்து பல்வேறு நடவடிக்கை எடுக்கிறாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள், அதாவது நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே எதையுமே கண்டுக்கிறது இல்ல. ஃப்ரீயா கிடைக்கிற தங்கத்தை நாங்க எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு நம்ம மக்கள் இன்று வரைக்கும், அதாவது பழமையான காலம் தொட்டு இன்று வரைக்கும் அந்த ஆத்துல தங்க பிரிஞ்சு இருக்கக்கூடிய வேலையை மக்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சோ இதுதான் அந்த நதியோரம் இருக்கக்கூடிய எல்லா மக்களின் வாழ்வாதாரமாக முக்கியமான அவங்களுடைய அடிப்படை செலவுகள், அங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்துல இந்த தங்கம் வழிந்தோடு மாறி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒன்றிணைஞ்சு செயல்படுறதா பார்க்கப்படுது. சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்துல மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்வர்ணரேகா ஆறு தங்கம் வழிந்தோடு மாறு பத்தின முழு தகவலை, ஆச்சரியமான தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம லைக் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் உங்க சார்பாக நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் இதே போன்று நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.